வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது. சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு இருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குது. நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது சீத்தாப்பழம் மக்களே. ஸோ பார்க்கறதுக்கு என்னதான் வெளியே கரடு முரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. நாம் பதிவில் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிறதால என்னென்ன மருத்துவமைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்களுடைய உணவுகளில் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த சத்துக்கள் ஊக்குவிக்கும். இதனால பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராகும். இதனால இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தில் நீங்க குறைச்சிக்கலாம். இப்போ ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதாவது உங்களுக்கு ஹை பிபி, லோ பிபி எது இருந்தாலுமே நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக சீத்தாப்பழம் இருக்கும். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்துடைய விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் நீங்க தடுத்துக் கொள்ளலாம். சீத்தாப்பழம் உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷனை நீங்க கட்டுப்படுத்திக்கலாம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயற்கையிலிருந்தே கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதற்கு விட்டமின் B6 முக்கியம். ஸோ இந்த விட்டமின் B6 தான் உங்களுக்கு சீத்தாப்பழம் கொடுக்கும். இந்த விட்டமின் B6 இருக்குங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் போது அது ஒருவருடைய மனச்சோர்வை இன்னும் 2 மடங்காக, டபுள் மடங்காக அது ஆக்கிடும் அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த விட்டமினை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படப்படக்கக்கூடிய தன்மை, மனச்சோர்வுடைய அபாயத்தெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். இதனால நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க, விட்டமின் B6 உங்களுக்கு கிடைக்கும். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படி ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதே போலவே அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் நினைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் சேர்ந்துடும். அப்புறம் அதிகமான உடல் எடை உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் குறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை மேற்கொள்ளணும். அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடையை அதிகரிக்கணும்னா சீத்தாப்பழம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சூஸாக இருக்கும். இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்கள் சீத்தாப்பழத்தை தேனோட கலந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க செஞ்சுக்கலாம். ஆஸ்துமாவை சரி பண்ணுகிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை பயக்கும். விட்டமின் C என்னும் உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால நீங்க சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். இது சளியை போக்கிடும். சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கக்கூடிய டைம்ல, குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய டைம்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த காய்ச்சல், சளி எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். ஆஸ்துமா, காச நோயை கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும் நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் ரெண்டுமே உங்களுக்கு பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையடைய வச்சுக்கலாம். தசைகளினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் சொல்லலாம். இது பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கெல்லாம் கருவுறுதலை மேம்படுத்தும். சோர்வு உணர்வை குறைக்கும். எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக ஆண், பெண் அனைவருக்குமே மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். இதன் மூலமாக நீங்க எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றையும் பெறுவீங்க. கண் பார்வையை மேம்படுத்தும் சீத்தாப்பழம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மாலை கண் நோய், கண்ணில் புரை ஏற்படுதல், கண்கள் சார்ந்த பிரச்சனையான பார்வை குறைபாடு ஏற்படுது, பார்வை மங்கி போறது, இது போல பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கு சிகிச்சைகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா அது கூடவே சீத்தாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். கண் பார்வையை நீங்க கூர்மையாக ஆக்கிக்கலாம்.
சுகர் பேஷண்ட்ஸ் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா? இதன் மூலமாக நீரிழிவு நமக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பல நாட்களாக இருந்துட்டு இருக்கு, பலருக்கும் இருக்கு. சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்கிறதால இது சாப்பிட்ட உடனே நம்மளுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகரிச்சிருமோ அப்படின்னு ஒரு சிலர் வந்து பயப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக சீத்தாப்பழத்தில் வந்து கிளைசெமிக் குறியீடு 54 இருக்கு அப்படின்றதால இது நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழமாக தான் இருக்கு, அவங்க இதை எடுத்துக்கலாம், நல்ல பழம் தான், இது அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து லோ கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது கிளைசெமிக் குறியீடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தில் எப்படி சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்துது அப்படின்றது தான் அந்த லோ கிளைசெமிக் குறியீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிளைசெமிக் குறியீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டு இருக்கக்கூடிய உணவாக 55க்கும் கீழே இருக்கக்கூடிய குறியீடாக இருக்கக்கூடிய உணவு தான் சீத்தாப்பழம். அதனால இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய பிளட் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் வந்து சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு முறை பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நீங்க சீத்தாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், இது மாதிரி பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்திற்கும் வலு கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை உடலிருந்து வெளியேற்றுவதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து விட்டமின் சி அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆற்றலை பெறுவதற்கு தொடர்ந்து சீத்தாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.